காஞ்ச விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நட்சத்திரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Presta Premium Women's Wear. Let your body love it. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, தன்னோட இனத்தை அடித்து தானே சாப்பிட்ருவோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்படி தான் பண்ணுமா அது? காட்டுக்கு எப்படி சிங்கமோ இல்லை பெரிய விலங்குகள் அபெக்ஸ் ப்ரெடிட்டராக இருக்கோ, அந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துல வந்து முதல்ல தான் அபெக்ஸ் ப்ரெடிட்டர். டேஞ்சரஸ்னு நம்மளுடைய வியூ அது. ஏன்னா அது நம்மளை கடிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது தேவை. பார்க்குறதுக்கு ரொம்ப சாதுமாக இருக்குது, பட் ரொம்ப டேஞ்சர். ஸோ இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் பார்க்குறோம், நம்ம பேர்ட்ஸ் இருக்குது, ஆமைகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் இது ஒன்றும் அட்டாக் பண்ணாது. ஏன்னா நம்பர் 1 இது கேப்டிவ் அனிமல். சில வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆமா அது மேலே உட்காந்து ரைடு போகும், அதுவும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஆக்சுவலாக இங்கே இந்த முதலையெல்லாம் ரொம்ப நேரமாக நானும் பார்க்குறேன், அது அப்படியே வாய் திறந்த மாதிரி அரை மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய பேர் கேட்பாங்க இது என்ன சிலையா பொம்மையா அப்படின்லாம் கேட்பாங்க. இது வந்து டுவார்ஃப் கேமன். உலகத்தோட ரொம்ப சிறிய முதலை இதுதான். உலகத்திலே இதுதான் குட்டி. ஆமா, நிறைய பேருக்கு வந்து இது ஃபேவரட் அனிமல். அதனால குவியர்ஸ் டுவார்ஃப் கேமன் அப்படின்னு. ஏன்னா அது சின்னதா ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி இருக்கிறதுனால இட்ஸ் ஃபேவரட். நீங்கள் வெளியே பார்த்தீங்க முதலைங்கள்லாம் தலை வெளியே வச்சுருந்து பார்த்தீங்களா, அது தண்ணிக்குள்ளார எப்படி அது பிஹேவ் பண்ணுது, அது எக்ஸிபிட் பண்ணுறதுக்காக இந்த என்க்ளோஷர், அண்டர் வாட்டர் என்க்ளோஷர்னு சொல்லுவோம். நம்ம கீழே இருந்து பார்த்துட்டு கொண்டு சென்ஸ் பண்ணுவோம்ல, அதில் அதுக்கு சென்ஸ் எல்லாமே இருக்கும். யார் என்ன பார்க்குறாங்க எல்லாமே அதுக்கு தெரியும். பட் ஹி இஸ் ஸோ யூஸ் டு எவ்ரி ஒன் தட் அவ்வளோவா ரியாக்ட்லாம் பண்ணாது. அதோட மூக்கும் கண்ணும் கரெக்டாக டாப்பான பொசிஷனில் இருக்கிற காரணம் என்னன்னா, மேலே இருக்கிற யாராச்சும் நம்மளை ஹண்ட் பண்ணுறாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் பறவைகளோ வேறு ஏதாச்சும் அனிமல்ஸோ தண்ணி குடிக்க வருதா, அப்போ தான் அட்டாக் பண்ணுறதுக்கு. அதனால தான் அதோட மூக்கும் கண்ணும் ஒண்டி வெளியே வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் அது வெயிட் பண்ணும். எங்கள் கூடயே இருந்து மிஸ் பண்ண ஒரு அனிமலோட செத்த ஒன்று அதோட ஸ்கின்னு தான் நாங்கள் பதப்படுத்தி வச்சுருக்கோம். அவர் பேர் ஜாஸ். 50 years ஓல்டு வரையும் எங்கள் கூட கேப்டிவில் இருந்தது. அண்ட் ஆல்சோ ரெக்கார்டில் என்னென்னா கேப்டிவில் இருந்ததுலேயே ரொம்ப பெரிய அனிமல் இது தான். சால்ட் வாட்டர் தான் இருக்கிறதுலேயே இந்த உலகத்துலேயே லார்ஜஸ்ட் க்ராக்கடைல். ஆனால் அதுலேயே ஜூவில் கேப்டிவில் வச்சிருக்க அனிமலில் இவர் தான் பெரியவர். ஸோ எங்களுடைய பழைய நண்பர் காலமானார் அப்படின்னு ஜாஸ்க்கு வந்து ஞாபகமாக அதை வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாம், அவருடைய எவ்வளோ ஒரு இதாக இருந்தது. அவங்களுடைய பாண்டிங் இப்போவும் அதை பற்றி ரொம்ப ஃபாண்டாக பேசுவாங்க எப்போவுமே. அது எப்படி இருக்கும் பார்க்க, அது ஃபீடிங் பண்ணும்போது. ஆக்சுவலாக இங்கேயும் நிறைய முதலைகள் இருக்குது இல்லைங்களா? ஆமாம், இதை பற்றி சொல்லுங்கள் மேம். நீங்கள் முதல்ல 24 என்க்ளோஷரில் பார்த்த கேரியல்ஸ் தான் இதுவும். இங்கே எங்ககிட்ட 6 கேரியல்ஸ் இருக்குது. ஒரு மேல், 4 மீதி 5 ஃபீமேல். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அதே தான், கேரியல், சால்ட் வாட்டர், அதுக்கப்புறம் மகர்ஸ். இந்த 3 தான் நம்ம இந்தியாவில் நேட்டிவாக இருக்கிறது. ஆனால் சவுத் இந்தியாவில் கேரியல்ஸ் இல்லை. யூபி, எம்பி, சம்பல் ரிவர் பேசின், கேஞ்சட்டிக் ரிவர் பேசின் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் நேபாளில் தான் நீங்கள் கேரியல்ஸ் ஃபைண்ட் பண்ணுறீங்க. மோஸ்ட் செக்ஷுவலி டைமார்பிக் க்ராக்கடைல் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் பார்த்த உடனே ஒன்ஸ் பெருசாயிருச்சுன்னா நீங்கள் இது மேல் இது ஃபீமேல்னு பார்த்த உடனே சொல்லலாம். ஏன்னா மேல் வந்து செக்ஷுவல் மெச்சூரிட்டி வந்தோடனே அதோட அப்பர் ஸ்னவுட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பாட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வரும். அது ஹிந்தியில் கடான்னு சொல்லுவாங்க, அதனால இது பேர் கேரியல் ஆர் கரியால். அதுவும் அங்க இருக்கு கரியால், கடா, அது பேர் கடா. கடானா பாட், அந்த மூக்கு மேல இருக்கிறது. அது என்ன ஆக்சுவலா, அது என்ன? அது இட்ஸ் an organ sir. அது வந்து இட்ஸ் perceived as செக்ஷுவல் அட்ராக்ஷனுக்காக, இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு பேப்பர்ஸ்ல இது ஒரு அசம்ஷன் தான். அது அதுவா இருக்கலாம், அதுல கொஞ்சம் ரிசெப்டார்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இல்ல. என்ன சொல்ற, ஒரு டெக்கரேஷன் மாதிரி கூட இருக்கலாம். பேர்ட்ஸ்க்கு ஃபெதர்ஸ் இருக்குல்ல, பார்ட்னர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு இருக்கலாம். அதுல சில ரிசெப்டார்ஸும் இருக்கலாம். ஸோ இது வந்து நேச்சர்ல பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். அதாவது இதோட நம்பர் வந்து கம்மி ஆயிட்டே இருக்கு ரொம்ப. அப்படியே அழிந்து வரக்கூடிய இனம். அப்சல்யூட்லி. ஸோ அது ஆனால் நாங்கள் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீட் பண்ணுறோம். கேரியல் ப்ராஜெக்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் நாங்கள் மெட்ராஸ் க்ராக்கடைல் பேங்க் ட்ரஸ்ட்டில். அதனால இதை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரீட் பண்ணி எங்ககிட்ட குட்டிகள் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸில் பார்க்குறோம், நம்ம பேர்ட்ஸ் இருக்குது, ஆமைகள்லாம் இருக்குது. அதையெல்லாம் இது ஒன்றும் அட்டாக் பண்ணாது. ஏன்னா நம்பர் 1 இது கேப்டிவ் அனிமல். இது மோஸ்ட்லி வெல் ஃபெட் தான், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு கிரிகேரியஸ் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. எப்போ எனக்கு தேவையில்லையோ தென் ஐ டேக் கேர் ஆஃப் பக்கத்தில் இருக்க விஷயத்தில் நான் வந்து டேக் கேர் பண்ணுறேன். ஸோ அதே தான்,
இது நல்ல பாண்ட். சில வேலைக்கு பாத்தீங்கன்னா ஆமா அது மேல உட்காந்து ஆமா, ரைடு போகும். பார்த்தேன். அதுதான் அதுவும் நீங்க ஆச்சரியமா பார்க்க இருந்தது. முடியும். அது ரெகுலரா ஆமா நடக்குதா? அது ரெகுலரா நடக்கும் இங்க. அதே ஆமாதானா? அது சொல்ல முடியாது. எல்லாருக்கும் ஃப்ரீ ரைட் கிடைக்கும் இதுல. Okay. சரிங்களா? ஸோ அது வந்து அதுதான் அதோட பசி வந்து அடங்கிருச்சுன்னா அது எது பின்னாடியும் அது போகுது. ஒருவேளை இதுக்கு பசிச்சது அப்படின்னா அதெல்லாம் சாப்பிடாது. அதுக்கு பசிக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இது எல்லாமே நாங்கள் கண்டினியூஸாக Okay. கரெக்டாக ஃபீட் பண்ணுறோம் இல்லையா, டைம் டு டைமு. ஃபஸ்ட்டாக தான் சாப்பிடுவோம் இல்லையா, அதனால அது அட்டாக் பண்ணாது. So, கூட. நீங்க அதனால கரெக்டா அது ஃபீட் friendly தான். பண்ணியதுனால அது ஆ. கோவம் வராது, அதனால அட்டாக் அட்டாக் பண்ணாது. பண்ணாது. ரைட். ஸோ அந்த பேர்ட்ஸ் அது அப்போ சகஜமாவே அதுவும் பழகுமா? ஆமாம், இங்கே நிறைய அது அதுக்காக தான் இங்கே ஃபீட் ஈஸியாக கிடைக்கிறதுனால தான் பேர்ட்ஸும் இங்கே நிறைய இருக்கு. ஓகே. ஆமாம். அண்ட் இதுவுமே ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று தானே? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஹியூமன் அட்டாக் பண்ணதா இல்லைங்க. இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேஃபஸ்ட் க்ராக்கடைல்ஸ்னு சொல்லலாம். ஓகே இந்த ஃபிஷிங் ஆக்டிவிட்டி ரிவர்ஸில் பண்ணும்போது இது சில வேலைக்கு மாட்டிக்கும். ஓகே. அவள் தன்னை காத்துக்கிறதுக்காக எப்பயாவது அது கிடைக்கும், இல்லைன்னா அதுக்கு ஹியூமன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. ஏன்னா ஹியூமன் வந்து அதோட ஃபுட் செயினில் கிடையாது. எஸ். அதனால ஸோ இப்போ இங்கே இருக்கிறது வந்து ஸ்பெக்டக்கிள் கேமன். ஆ ஸோ கேமன் பார்த்தீங்கன்னா அலிகேட்டர் இனத்தை சேர்ந்தது தான். ஓகே. சரிங்களா? ஆனால் பொதுவாக கேமன் என்னன்னா கொஞ்சம் சின்ன வகை முதலைகள். ம். சரிங்களா? இதுவும் வந்து அமெரிக்காவுக்கு நேட்டிவ் தான். Okay. நிறைய கேமன் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குதுங்க. சரிங்களா? இது ஸ்பெக்டிக்கல் கேமன் ஏன் சொல்கிறோன்னா அது கண்ணில் கண்ணாடி போட்ட மாதிரி அது கண்ணுக்கு மேலே ஒரு ரிட்ஜ் மாதிரி ஓகே. ஒரு போன் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று வரும் ஆ இப்படி. அதனால இது ஸ்பெக்டிக்கல் கைமன்னு சொல்றோம். ஒரு சைஸ் அப்படின்றது வந்து நார்மலாக சின்னதாக தான் இருக்கும். ஆமா, சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாலாம் ஆகாது. 1 மீட்டர் பெருசாலாம் வளராது. 1 மீட்டர் ஓகே. ஆர்லெஸ் அது இதை விட சின்ன கைமன் கூட இருக்கு. ஓ இதை விட Dwarf சின்னது. caiman. ஆ நிறைய பேர் அதை பார்க்கும்போது ஆ இது இது வந்து பேபி crocodile அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். ஓகே. சொன்னாதான் தெரியும், இல்ல இதுதான் ஃபுல் க்ரோன், இதுதான் இவ்வளவுதான் சைஸே அப்படின்னு. அடல்ட்னா எப்படி இருக்கும் அப்படின்னு. இப்போ என்ன பண்றாங்க இவங்க? ஜம்ப் பண்றாங்களா? என்ன நடந்து? சம்டைம்ஸ் இப்படி ஆஜிடேட் ஆகும் சார், தண்ணியை வந்து இப்படி செலப்பி விடும். ஓகே ஓகே. அது ரெகுலராகவே அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்களா? ரொம்ப ஆக்டிவாலாம் இருக்காது, விளையாட்டு அவ்வளோதான். ஓகே. இதுக்கு ஒரு சென்ஸ்லாம் அப்படி சொல்ல முடியாது. சரி, இதுல எவ்வளோ இருக்காங்க மொத்தம்? 9 நம்பர்ஸ். ஓகே. 1 மேல் சார், மற்றதெல்லாம் ஃபீமேல். ஓகே, டோட்டல் 9. எஸ். ஸோ 8 ஃபீமேல் இருக்காங்களா இங்க? ஆமாம். அந்த மூக்கெல்லாம் அதுக்கு அப்படிதான் இருக்குமா, வெள்ளையா? அப்படிதான் இருக்கணும்னு இல்லை, ஒரு எக்ஸெப்ஷன் இது, அவ்வளோதான். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, தன்னோட இனத்தை அடிச்சு தானே சாப்பிட்ரும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்படிதான் பண்ணுமா அது? சார் அது தேவைப்பட்டுச்சுன்னா, அதாவது ரொம்ப ட்ரவுட் வருது, வறட்சி வருது, சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைன்னா அப்ப அது செய்யும் சார். கூட கேனிபலிஸ்டிக் பிஹேவியர்னு சொல்லுவாங்க, தன்னினத்தையே தான் சாப்பிடுறது. அது வந்து இந்த மாதிரி வறட்சி காலத்துல வேற எதுவும் ஃபுட் இல்லைன்னா அது செய்யும். பார்க்கறதுக்கு ரொம்ப சாதுமா இருக்கு, பட் ரொம்ப டேஞ்சர். சார் டேஞ்சரஸ்னா நம்ம எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சார் சொல்றோம்? டேஞ்சரஸ்னா தன்னினத்தையே அதாவது சாப்பிடுறதுல அந்த சார் பாயிண்ட் ஆஃப் இதுவும் வியூ. இந்த ஈகோசிஸ்டம்ல வந்து ஒரு பெரிய இடத்தை வகிக்குது. சரிங்களா? முதலைகள் வந்து அபெக்ஸ் பிரெடிட்டர்னு சொல்லுவாங்க. தண்ணி எங்க இருக்கோ, அபெக்ஸ் பிரெடிட்டர்னா அதுதான் அந்த ஃபுட் செயின்ல டாப்ல இருக்கும். ஸோ தண்ணி இருக்கிற காட்டுக்கு எப்படி சிங்கமோ இல்லை பெரிய விலங்குகள் அபெக்ஸ் ப்ரெடிட்டராக இருக்கும், அந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துல வந்து முதல்ல தான் அபெக்ஸ் ப்ரெடிட்டர். அதை இங்கிலீஷில் கீ ஸ்டோன் ஸ்பீஷீஸ்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் அந்த ஈகோசிஸ்டம்லேருந்து எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உடனே கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அதுதான் வந்து ஒரு அனிமலுக்கும் அந்த இதில் வந்து ஒரு ரோல் இருக்குது. சரிங்களா? டேஞ்சரஸ்னு நம்மளுடைய வியூ அது, ஏன்னா அது நம்மளை கடிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது தேவை. உலகத்துலேயே ரொம்ப டேஞ்சரஸ் நம்ம தான். சரிங்களா? இது வந்து அங்கே இருக்க மற்ற ஹெர்பிவோர்ஸ் மற்ற இனங்களை செக்கில் வைக்கும். இது இல்லைன்னா அது பெருத்துரும் இல்லையா? அது போய் மற்ற செடி கொடியெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அது இல்லாமல் போச்சுன்னா அதில் நம்ம டிபெண்ட் பண்ணுறோம்ல, அது அப்படியும் பார்க்கலாம்ல. அப்போ இது தேவை தானே. அப்போ இது எல்லாத்துக்கும் ஒரு ரோல் இருக்குது இந்த உலகத்தில். ஸோ டேஞ்சரஸ்ங்கிறது நம்ம வேர்ல்டு வியூ, அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலாக இங்கே இந்த முதலையெல்லாம் ரொம்ப நேரமாக நானும் பார்க்குறேன், அது அப்படியே வாய் திறந்த மாதிரி அரை மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய பேர் கேட்பாங்க இது என்ன சிலையா பொம்மையா அப்படின்லாம் கேட்பாங்க. இது வந்து டுவார்ஃப் கேமன், உலகத்தோட ரொம்ப சிறிய முதலை இதுதான். உலகத்திலே இதுதான் குட்டி. ஆமாம். ஸோ நிறைய பேர் இது வந்து பேபி crocodile அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இதோட இனமே அவ்வளோதான். மொத்தமாக பார்த்தா இவ்வளோ பெருசு, அவ்வளோதான். 1 மீட்டர் 1.5 மீட்டர்ஸ் அவ்வளோதான் இருக்குங்க. ஸோ இதுவும் சவுத் அமெரிக்கா தான் நேட்டிவ். அமேசான் காடுகள் இருக்கு இல்லையா, அங்கே தான்.
அங்கே லோக்கலில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால காட்டுவாசி அதை சாப்பிடவும் செய்கிறாங்க பிடிச்சி. இந்த முதலை சாப்பிடுவாங்க. இரவு நேரங்களில் அதிகமாக நடக்கிற ஹேபிட் உரிய ஒரு முதலை டுவார்ஃப் கேமன். நிறைய பேருக்கு வந்து இது ஃபேவரட் அனிமல், அதனால புவியர்ஸ் டுவார்ஃப் கேமன் அப்படின்னு. ஏன்னா அது சின்னதாக ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி இருக்கிறதுனால இட்ஸ் ஃபேவரட். நிறைய பேர் அப்போ அப்படிதான் கேட்பாங்க இல்லையா? ஆமாம். இந்த என்க்ளோஷரில் பார்த்தீங்கன்னா 6 முதலையில் இருக்கு, ஒரு மேல், மற்றதெல்லாம் ஃபீமேல். வருஷம் முட்டை வைப்பாங்க இவங்க. பேபிஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் குட்டியா இருக்கிறதுல சின்ன 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 பள்ளி மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. பெரிய பள்ளி மாதிரி. ஆமாம். ஓகே. ஏன்னா இதுவே பெருசு சின்னதாக தானே இருக்கு. ஸோ அதோட எக்கும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இதோட லைஃப் டைம் அப்படின்றதும் அது கிட்டத்தட்ட அதே தான் இருக்குமா? ஆமாம், தோராயமாக அந்த 40 years 30-40 years. இயற்கையில் பார்த்தீங்கன்னா வெளியே வனத்துலலாம் 70 years அப்படி வரையும் இருக்கும் உங்கள் முதல்ல. நான் கேப்டிவ்ல 50 years 60 years. ஆக்சுவலி இப்போ இதோட லைஃப் டைம் சொல்கிறீங்க இல்லையா, இவ்வளோ வருஷம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு. இங்கேயே இருந்து இப்போ ஏஜ் ஆகி இறந்துருச்சு ஒரு அனிமல் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு எக்ஸாம்பிள் எங்கே பார்க்கல, வாங்க காட்டுறேங்க. ஸோ எங்கள் கூடயே இருந்து நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ண ஒரு அனிமலோட அது செத்த உடனே அதோட ஸ்கின்னு தான் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். சரிங்களா, பதப்படுத்தி வச்சுருக்கோம். அவர் பேர் ஜாஸ். ஆமாம், 50 years ஓல்டு வரையும் எங்கள் கூட கேப்டிவ்ல இருந்தது. ஓகே. அண்ட் ஆல்சோ ரெக்கார்டில் என்னென்னா கேப்டிவ்ல இருந்ததுலேயே ரொம்ப பெரிய அனிமல் இது தான். வைல்டில் இதை விட பெரிய சால்ட் வாட்டர் க்ராக்கடைல்லாம் இருக்குது. இது சால்ட் வாட்டர் இனத்தை சேர்ந்தது. சரிங்களா, சால்ட் வாட்டர் தான் இருக்கிறதுலேயே இந்த உலகத்துலேயே லார்ஜஸ்ட் க்ராக்கடைல். ஸ்மாலஸ்ட் இப்போ தான் பார்த்தோம். அதே மாதிரி சால்ட் வாட்டர் தான் லார்ஜஸ்ட். ஆனால் அதுலேயே ஜூவில் கேப்டிவில் வச்சிருக்க அனிமலில் இவர் தான் பெரியவர் அப்படிங்கிறது ரெக்கார்ட். சரிங்களா, 50 years வரையும் ஹி வாஸ் வித் அஸ். அது வரையும் இவர் தான் எங்களுடைய ஸ்டார் பார்க்கோட. சரிங்களா, 2020 கோவிட் டைமில் வி லாஸ்ட் ஹிம். ஸோ இது எங்களுடைய மோஸ்ட் ஃபேவரட் அனிமல். அதனால அவரோட ஞாபகத்தில் நாங்கள் இதை வச்சுருக்கோம். இது ஃபோட்டோ கூட இருக்கு. ஸோ எங்களுடைய பழைய நண்பர் காலமானார் அப்படின்னு ஜாஸ்க்கு வந்து ஞாபகமாக அதை வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமாம், அவருடைய மெமரி எவ்வளோ ஒரு இதாக இருந்தது. ஏன்னா நம்ம கனெக்ட் ஆகுறோம் அப்படின்னா உண்மையாக ஒரு கரெக்ட் தான். அப்போ உள்ள கீப்பர்ஸ்லாம் எப்போவுமே ஜாஸ் பற்றி பேசுவாங்க. ஓகே. இப்போ இருக்க எங்களுடைய பிக்கெஸ்ட் முதல்ல வந்து 14 feet, அந்த 14 அந்த ரேஞ்சு தான். இவர் 16 feet பெருசு. ஓகே. அண்ட் இட் வாஸ் என்ன சொல்கிறதுங்க, அது அவங்களுடைய பாண்டிங் இப்போவும் அதை பற்றி ரொம்ப ஃபாண்டாக பேசுவாங்க எப்போவுமே. அது எப்படி இருக்கும் பார்க்க, அது ஃபீடிங் பண்ணும்போது அப்படின்ட்டு. ஒரு சூப்பர் ஸ்டார். ஆமாம். ஓகே, கண்டிப்பாக. இந்த டைமில் இந்த ப்ரொசீஜர் என்ன? நான் சொன்ன மாதிரி இப்போ இவங்க 50 years இருந்து அதுக்கப்புறம் இங்கே இறந்துட்டாங்க அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர்? ஸோ இதெல்லாம் ஸ்கெடியூல்டு அனிமல்ஸ் ஜூவோட ப்ரொடெக்ஷனில் இருக்கிறதுனால இது வந்து கைட்லைன்ஸ் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஜூக்கும் சொல்லுது. சரிங்களா, ஒரு அனிமல் செத்து போச்சுன்னா அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணும். அது ஓல்ட் ஏஜில் செத்தாலும் சரி, எதாலும் செத்து நமக்கு தெரியணும் இல்லையா எதுனாலன்னு. ஏன்னா அதை ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுதான் அடுத்த வாட்டி அதை ப்ரிவெண்ட் பண்ணலாம் இல்லையா, இன்னொரு முதலைக்கு அந்த ப்ராப்ளம் வரும்போது. ஸோ எந்த அனிமல் செத்தாலும் அதுக்கு நாங்கள், அது க்ராக்கடைல் இல்லை, இங்கே இருக்க எந்த அனிமல் செத்தாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிவிட்டு அதுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணி அதை திருப்பி நாங்கள் அன்றைக்கே ஒரு 24 hours சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டிக்கு அதை மெயில் பண்ணோம். எங்ககிட்ட இந்த அனிமல் இருந்துச்சு, இன்றைக்கி இந்த பர்டிகுலர் டேட்டில் செத்து போச்சு, நாங்கள் இந்த பர்டிகுலர் டைமில் தான் அதை பார்த்தோம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம், இதுதான் நாங்கள் இதை தான் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அப்படின்ட்டு. அந்த டைம் லைன்லாம் இருக்குது, ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். சரிங்களா, அதுக்கப்புறம் இதை வந்து பரி பண்ணிவிடுவோம் நாங்கள் அனிமலோட ரிமைன்ஸை. இந்த மாதிரி பதப்படுத்தினாலும் பெர்மிஷன் வாங்கணும். பெர்மிஷன் வாங்கினா தான் இதை கீப் பண்ண முடியும். ஸோ அதான் ப்ரொசீஜர். ஆமாம், அதான். இப்போ புதைக்கிறதா இல்லை சில ஜூவில் அதை எரிக்கவும் செய்வாங்க. ஓகே. ஆனால் நாங்கள் வந்து இங்கே அதை புதைக்கிறோம். ஆக்சுவலாக இது வந்து ஸ்பெசிஃபிக்கான ஸ்பேஸாக இருக்கா சார் இது? ஆமாம், இது வந்து நம்ம பப்ளிக்கு தண்ணிக்குள்ளார எப்படி ஒரு முதல்ல பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லி அதுக்காக ஒரு என்க்ளோஷர் டெமோக்காக அது வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் வெளியே பார்த்தீங்க முதலைங்கெல்லாம் தலை வெளியே வச்சுருந்து பார்த்தீங்களா, அது தண்ணிக்குள்ளார எப்படி அது பிஹேவ் பண்ணுது அது எக்ஸிபிட் பண்ணுறதுக்காக இந்த என்க்ளோஷர், அண்டர் வாட்டர் என்க்ளோஷர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வந்து வெளியே இருந்து பப்ளிக் பார்க்குறாங்களே வெளியே, அதோட இன்னர் வியூ இல்லையா இது? ஸோ இது உயிரோடு தான் இருக்கு? எஸ் எஸ் எஸ், ஆப்வியஸ்லி 100% அலைவ் இது. ஓகே. ஏன்னா அது பொம்மை மாதிரி ஆமாம், ஸ்டில்லாகவே இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி அது நிறைய மூவ்மெண்ட்லாம் பண்ணாது. they don't want to waste the energy. ஓகே. ஸோ எனர்ஜி கன்சர்வ் பண்ணுறதுக்கு ஆல்வேஸ் ஒரே பொசிஷனில் தான் நிறைய நேரம் மூவ் பண்ணாமல் இருக்கும் அது.
ஓகே. அப்ப நம்ம மூவிஸ்ல இதுல எல்லாம் விஷுவல் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? முதல்ல வந்து தலையை மட்டும் வெளியே தலையை வந்து அது வெளியே வச்சிருக்கோம். இந்த பொசிஷன்ல தான் இதே பொசிஷன்ல தான் இருக்கும். இப்போ லைட்டா மூவ் ஆறாரு பாருங்க. ஓகே. டக்குன்னு உள்ள வரோம், வந்து பார்த்துட்டு மறுபடியும் மேலே போயிடும். இந்த கரியால் வந்து 85% தண்ணிக்குள்ளாரியே தான் மோஸ்ட்லி இருக்கும். அது ஏன்னா ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்றதுனால தண்ணிக்குள்ளாரியே இருக்கும். வெளியே வர்றது ரொம்ப ரேர். அதனால தான் இந்த ஸ்பீஷீஸை நம்ம இந்த அண்டர் வாட்டரில் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இது அதுக்கான இப்போ இன்டெக்ஸை எடுத்துக்குவோம் இல்லையா தண்ணியிலே, அது வந்து அவ்வளோ குயிக்காக ரியாக்ட் பண்ணுமா? ஏன்னா நம்ம பார்க்கும்போது ரொம்ப சோர்வா ரொம்ப அமைதியா இல்லை, அதுதான் அதோட மெக்கானிசமே. அப்படிதான் அது ஏமாத்துறதுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ காமா இருக்கும் அப்போதான் ஃபிஷ்லாம் கிட்ட வரும், டக்குன்னு அட்டாக் பண்ணி சாப்பிட்றதுக்காக தான் அவ்வளோ பக்கத்தில் வர வரைக்கும் அப்படியே. ஆமாம் சார், காமா அப்படியே இருக்கும். வாய் கிட்ட வரும்போது அந்த மீன் அதை பிடிச்சிருவாங்க. பட் அது குயிக்காக ரியாக்ட் பண்ணுமா? ஆமாம், குயிக்காக ரியாக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுவோம். நம்ம கண்ணை சிமிட்டுறது டைம் அதோட ஃபாஸ்ட்டாக அது ரியாக்ட் பண்ணுவாங்க. இது என்னன்னு சொல்லுவோம், கையா காலா? அதுக்கு முதல்ல எல்லாமே 4 limbs தான், எல்லாம் கால் தான். அது ஃப்ரண்ட் லெக்ஸ், ஹைண்ட் லெக்ஸ். இது ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் கரியால்ஸ் வாட் வி ஹேவ் ஹியர். ஹிஸ் நேம் இஸ் கார்ஃபீல்ட். ஸோ இதுக்கு ஒரு ஆவரேஜ் என்ன ஏஜ் இருக்கும் சார்? இவர் வந்து ஒரு 30-35 வருஷம் வயசு இருப்பார் இவருக்கு. ஓகே. இதுவும் 50-60 வயசு வரைக்கும் வாழும். இது இவ்வளோ பல் இருக்குமா? நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அந்த பல். ஃபிஷிங் பண்ணுறதுக்குன்னே அது நேச்சர் அப்படி இவால்வ் ஆயிருக்காது. இப்போ நம்ம கீழேருந்து பார்த்துட்டு கொண்டு சென்ஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு சென்ஸ் எல்லாமே இருக்கும். யார் என்ன பார்க்குறாங்க எல்லாமே அதுக்கு தெரியும். ஓகே. ஹி இஸ் ஸோ யூஸ் டு எவ்ரிஒன் தட் அவ்வளோவா ரியாக்ட்லாம் பண்ணாது. இன்னொன்று விஷயம் என்னன்னா, crocodiles will have 2 layers of eyelids. ஓகே. இங்கிலீஷ்ல அதுக்கு நிக்டிடேட்டிங் மெம்பரேன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நம்ம கண்ணாடிக்குள்ள ஸ்விமிங் பண்ணும்போது காகுல்ஸ் போட்டு கண்ணாடி போட்டு போறோம் பாத்தீங்களா, அதே மாதிரி அவர் கண்ணுல தண்ணிக்குள்ள போகும்போது இன்னொரு லேயர் அதை கண்ணை கவர் பண்ணிக்கும். இப்போ கவர் பண்ணிருக்காது. ஓகே. ஸோ மேலே போனோன்னே அது ஆட்டோமேட்டிக்கா அது ஓப்பன் ஆயிடும். நார்மலா பார்க்க டைம்ல தண்ணிக்குள்ள இருக்கிற டைம்ல அந்த கிளாஸ் கவர் மாதிரி அதோட கண்ணுக்கு. அது ஆக்சுவலா இந்த இடம் தான் சொல்றீங்க. ஆமா, அந்த கண்ணு மேல ஆல்ரெடி கவர் ஆயிருக்கு. அது மேல போய் கண்ணை திறக்கணும்னா அந்த லேயர் அப்படியே ஓப்பன் ஆயிடும். அது இப்போ ஆக்சுவலா அந்த தண்ணியில வந்து ப்ரீட் பண்ணாது. இன்னொன்னு, ரொம்ப நேரம் இந்த பொசிஷன்ல இருக்கிறது நம்ம பாக்குறோம் இல்லையா? முதல்ல தண்ணி ஃபுல்லா பாடி எல்லாம் தண்ணியில இருக்கும். அதோட அந்த அது என்ன சொல்லுவோம், அதோட ஸ்னவுட், வாய் ஒண்டி மூக்கு ஒண்டி வெளியே இருக்கும். வெளியே இருக்கிறது. ஆக்சுவலா எவ்வளோ நேரம் அது வந்து கெப்பாசிட்டி இருக்கு, தண்ணிக்குள்ளேயே இருக்கும், வெளியவே வராது அப்படின்ற ஸ்டேஜ் உண்டா? ஆமா. எப்படின்னா, சில காட்டுலலாம் யூஎஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹண்டிங் பண்ணுவாங்க crocodiles. அந்த டைமில் என்ன பண்ணணும்னா, அப்படியே தண்ணிக்குள்ளார போயிட்டு அப்படியே மூச்சு பிடிச்சி 2 hours 3 hours 4 hours கூட அப்படியே தண்ணிக்குள்ளாரே அது பிரெத்தை ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கும். அதோட த்ரெட்டு போயிடுச்சுன்னா அப்போ தான் அது வெளியே வந்து பார்க்கும். அதோட மூக்கும் கண்ணும் கரெக்டாக டாப்பான பொசிஷனில் இருக்கிற காரணம் என்னென்னா, மேலே இருக்கிற யாராச்சும் நம்மளை ஹண்ட் பண்ணுறாங்களா, இல்லை வேறு ஏதாச்சும் பறவைகளோ வேறு ஏதாச்சும் அனிமல்ஸோ தண்ணி குடிக்க வருதா, அப்போ தான் அட்டாக் பண்ணுறதுக்கு. அதனால தான் அதோட மூக்கும் கண்ணோண்டி வெளியே வச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் ஒரே பொசிஷனில் அது வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து இதில் எப்படி இதுதான் ஆண் இதுதான் பெண் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள் இது சியமீஸ் crocodile. சரிங்களா? இந்த என்க்ளோஷரில் வந்து ஒரு மேல் ஒரு ஃபீமேல் இருக்கு. ஓகே. நீங்கள் மேல் பாருங்க, சைஸ் பாருங்க. சரிங்களா? எவ்வளோ பெருசாக இருக்கு. அதே ஃபீமேல் பாருங்க. ஸோ கேரியலை தவிர்த்து மற்ற எந்த முதலையும் வந்து இப்படி பார்த்த உடனே மேல் ஃபீமேல்னு சொல்ல முடியாது. சைஸ் ஒண்டி தான். சரிங்களா? ஸோ மேல் எப்பவுமே 9 feet இருந்ததுன்னா ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet 6 feet அப்படி தான் வரும். ஓகே. வெறும் சைஸ் வச்சு தான் ஃபைண்ட். ஆமாம். அதாவது வெட்ஸு அவங்க வந்து இன்ஸ்பெக்டும் பண்ணுவாங்க சில வேலைக்கு. சரிங்களா? அது வந்து டச் பண்ணி இன்வெசிவாக பண்ணுற ப்ரொசீஜரு. ஆனால் இப்படி பார்த்த உடனே சொல்கிறது வந்து இந்த ஒன்று தான். கேரியல் மாத்திரம் பார்த்த உடனே சொல்லலாம். வேறு எந்த ஸ்பீஷீஸ்லையும் வெறும் மேல் ஃபீமேல் டிஃப்ரென்ஸ் வந்து அந்த சைஸ் வச்சு தான் சொல்ல முடியும். கேரியல் மாத்திரம் ஆண் முதலைக்கு அதோட வாயோட மேலே அந்த பாட் இருக்கும். மற்ற எல்லாமே இது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். அந்த முதல்ல மட்டும்தான் நம்ம அது பார்த்த உடனே சொல்லலாம். ஸோ இதான ஒரு கன்ஃபியூஸ் பண்ணும் இல்லைங்களா? வெறும் சைஸ் மட்டும் நம்ம பார்த்த உடனே ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இன்னொரு முதல்ல இருந்தா தான் தெரியும். ஆமா, ஒரு அது கரெக்ட் தான். அந்த ஏஜ் இப்போ மேலோட சப் அடல்ட் பாத்தீங்கன்னா ஃபீமேல் சைஸ்க்கு இருக்கும். புரியுதுங்களா? அது உண்மைதான். ஓகே. இப்போ கொஞ்சம் குழப்பம் தான். ஆமா. ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லையா மேல் ஃபீமேல் டிஃப்ரென்சியேஷன். ஸோ இது வந்து மேல் கேரியல். இவர் பேர் கார்ஃபீல்ட். இவருடைய அப்பர் அந்த தாடையில் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள தாடையில் ஒரு பாட் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ இவர் மேல். ஸோ முதல இனத்துல இந்த ஒரு இனத்தை மாத்திரம் தான் பார்த்த உடனே அதுவும் செக்ஷுவல் மெச்சூரிட்டியாகி பெருசாயிருச்சுன்னா சொல்ல முடியும். பிறக்கும் போது இதுக்கு இருக்காது. அது ஒன்ஸ் அந்த செக்ஷுவல் ஏஜ்க்கு வந்த உடனே தான் அதுக்கு அந்த பாட் வரும் மேலுக்கு மாத்திரம்.
ஸோ இதை மாத்திரம் நம்ம பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது வந்து ஃபீமேலுக்கு இருக்காது. ஃபீமேலுக்கு இருக்காது. இப்போ செக்ஷுவல் மெச்சூரிட்டி அப்படின்றது அது என்ன ஏஜ் கிட்டத்தட்ட இருக்கும்? அதாவது செக்ஷுவல் மெச்சூரிட்டினா 9 to 10 years. ஓகே. அது முட்டையிடும் போது எங்களுக்கு தெரியும் அது ஃபீமேல் அப்படின்னு. இப்போ சிங்கம், புலி, சிங்கம் எல்லாம் பார்த்த உடனே சொல்லிடலாம் இல்லையா? பெருசா இருந்துச்சுன்னா ஆண் பிடரி வந்துடும், பெண்ணுக்கு இருக்காது. எல்லா ரெப்டைல்ஸ்லையுமே அது வந்து டவுட் தான், பார்த்துலாம் சொல்ல முடியாது. முட்டை வச்சிருந்தா எங்களுக்கு தெரியும் ஓகே இது ஃபீமேல் அப்படின்னு. இல்லைன்னா இந்த மாதிரி சைஸோ இல்லை இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபீச்சர் இருந்ததுன்னா அதை பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விலங்கு அப்படின்றது எது சொல்லுங்க? சால்ட் வாட்டர் தான் பெரிய முதல்ல, அதுதான் பிடிக்கும் எல்லாருமே. மற்ற முதலைகளும் எல்லா முதலையும் பிடிக்கும், கொஞ்சம் ஆக்டிவான முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் வாட்டர், அதனால கொஞ்சம் அது பிடிக்கும். என்னன்னா இப்போ எல்லா முதலையும் அது போல் நம்ம கூட பழகாதுல, ஏதாச்சும் 100ல் 1 தானே அது போல் நம்ம கூட இருக்கு. ஆனால் ரொம்ப அதை மிஸ் பண்ணுறோம். ஸோ அந்த முதலை பார்க்கறதுக்கு விசேஷம் எங்களுக்கு நிறைய வருவாங்க. அந்த டைமிங் கோசமே நிறைய பேர் இந்த இடத்துல கூட்டம் நிற்க இடம் இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நட்சத்திரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Presta Premium Women's Wear. Let your body love it.